Let us turn to the book of Revelation, வெளிப்படுத்தின புத்தகத்திற்கு நம்முடைய வேதங்களை திருப்புவோம். chapter 12, and read the first 5 verses. 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாகி பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. There appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. And she being with child cried, travailing in birth and pain to be delivered. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns and 7 crowns upon his heads. And the strain drew the third part of the stars of heaven, and it cast them to the earth. And the dragon stood before the woman, which was ready to be delivered, for to devour her child as soon as it was born. And she brought forth a man-child, who was to rule all nations with a rod of iron. And the child was caught up unto God and to his throne. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God willing, these days we will study the word of God under a central theme, namely the man-child and the dragon. தேவனுக்கு சித்தமானால் இந்த நாட்களில் நாம் இந்த வேத பாடங்களை ஆண் பிள்ளையும் வலுசர்ப்பமும் என்கிறதான தலைப்பின் கீழ் வைத்து படிப்போம். And we just read a few verses in connection with this. இதோடு கூட சம்பந்தப்பட்டதான சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். First, I would like to give you the context of this verse. What does all this mean? முதலாவதாக இந்த வாசிக்கப்பட்டதான வசனங்களின் அர்த்தம் என்னவென்று நான் சுருக்கமாய் சொல்கிறேன். Before that, I would also like to say what it is not. அதற்கு முன்பாக என்ன இல்லையோ அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். Some people make different kinds of interpretations about these passages. சில ஜனங்கள் இப்படிப்பட்டதான வசன பகுதிகளுக்கு வித்தியாசமான வியாக்கியானங்களை தருகிறார்கள். So here there's a picture of a woman in heaven. இங்கே ஒரு சித்திரம் காணப்படுகிறது. ஒரு ஸ்திரீ வானத்தில் காணப்படுகிறாள். And the moon is under her feet and she's clothed with the sun. அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரன் இருக்கிறது. அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். She has a crown of 12 stars on her head. 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்களை அவள் அணிந்திருக்கிறாள். And there is a dragon, a 7-headed dragon in front of her. அவளுக்கு முன்பாக 7 தலைகளை உடையதான ஒரு வலு சர்ப்பம், சிவப்பான வலு சர்ப்பம் இருக்கிறது. This woman is pregnant. இந்த ஸ்திரீ பிரசவமாய் இருக்கிறாள். And as this vision is being watched, she delivers a male child, and this male child is caught up to the throne of God. இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது தானே இந்த ஸ்திரீயானவள் ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அந்த ஆண் பிள்ளையானது தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. Some people say this woman with the moon under her feet, clothed with the sun and the stars on her head, is Mary, and she gives birth to Jesus, and Jesus being caught up to the throne. சில ஜனங்கள் இப்படிப்பட்டதான விளக்கத்தை இந்த வசனத்திற்கு தருகிறார்கள். இந்த சூரியனை அணிந்திருந்து தலையின் மேல் 12 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறதான இந்த ஸ்திரீ பாதங்களின் கீழே சந்திரனை வைத்திருக்கிறாள். இந்த ஸ்திரீயானவள் மரியாள் என்றும் இவள் பெற்றெடுத்ததான குழந்தையானது இயேசு என்றும் அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்றும் கூறுகிறார்கள். But there are some reasons to quote as to why this cannot be Mary and Jesus. ஆனால் இது மரியாளும் இயேசுவும் அல்ல என்பதற்கு கூறக்கூடியதான காரணங்கள் உள்ளன. One, Jesus was caught up to heaven only after he became an adult, and here's a child being caught up to the throne of God. முதலாவது இயேசு வளர்ந்து வாலிபரான பின்புதான் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இந்த வசன பகுதியானது ஒரு சிறிய பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுவதை சித்தரிக்கிறது. Secondly, all that is mentioned in the book of Revelation is about a future time. இரண்டாவதாக இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அத்தனை காரியங்களும் வரும் காலமாகிய எதிர்காலத்தில் சம்பவிக்கிறதான காரியங்கள். The disciple who saw all these visions is St. John. இந்த எல்லா தரிசனங்களையும் கண்டதான இந்த நபரானவர் சீஷனா இருந்ததான யோவான் என்கிறதான சீஷன். And he saw all these things after Jesus, many years after Jesus rose from the dead.
இந்த சீஷனானவர் இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அநேக வருஷங்கள் கழிந்த பிறகுதான் இந்த தரிசனங்களை கண்டார். Many years after Jesus ascended to heaven. அநேக வருஷங்களுக்கு இயேசு பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின்பு அநேக வருஷங்கள் சென்ற பின்பு அவர் இந்த தரிசனங்களை கண்டார். Now if you read Revelation chapter 4 and read verse 1. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. Here it's written, come up here, I will show you things that are going to happen hereafter. இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். So what John is going to see from chapter 4 onwards is what is going to happen after John's time. எனவே யோவான் காணப்போகிறதான தரிசனங்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இவைகள் யோவானுடைய நாட்களுக்கு பின்பு வரப்போகிறதான காரியங்களாய் அமைந்திருக்கிறது. But Jesus being born and Jesus being caught up to the throne is all already took place before these visions. ஆனால் இயேசுவானவருடைய பிறப்பும் அவர் சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதலான அத்தனை காரியங்களும் இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அவைகள் நடந்துவிட்டது. Before these visions. இந்த தரிசனங்களுக்கு முன்பாகவே அவைகள் நடந்தேறிவிட்டது. So this cannot refer to Mary and Jesus. எனவே இவைகள் இப்படியா இருக்கிறபடியினால் இது மரியாளும் அல்ல, இயேசுவானவரும் அல்ல. Some people go to the extent of saying that this woman is the United States of America and the man child is Neil Armstrong who went to the moon. சில ஜனங்கள் இன்னும் அதிகமாக எல்லை மீறி இப்படி கூறுகிறார்கள், இந்த ஸ்திரீயானவள் அமெரிக்க தேசம் என்றும் அந்த பிறந்ததான அந்த ஆண் பிள்ளையானது நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றும் கூறுகிறார்கள். Now all this is making your imagination go wild. இவைகள் யாவும் உங்களுடைய கற்பனைகள் காட்டுத்தனமாய் போகுவதற்கு அவைகள் வழிவகுக்கிறது. Neil Armstrong went to the moon. This woman is already standing on the moon and this child is going above the moon to the throne. நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் சந்திரனுக்கு சென்றார். ஆனால் இந்த ஸ்திரீயோ ஏற்கனவே அவள் சந்திரன் மேல் தான் நிற்கிறாள். பெற்றெடுக்கப்பட்டதான ஆண் பிள்ளையானது சந்திரனுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. So these interpretations are all wrong. எனவே இந்த எல்லா வியாக்கியானங்களும் தவறானவைகள். So what is this vision? எனவே இந்த தரிசனம் என்ன காரியத்தை பற்றி கூறுகிறது? We claim that this woman represents the church of God. இந்த தரிசனமானது தேவனுடைய சபையை குறிக்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம். Why do we say that? நாங்கள் ஏன் இதை இப்படி கூறுகிறோம்? In various parts of scripture in the New Testament, the church of God has been compared to a woman. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் அநேக பகுதிகளில் புதிய ஏற்பாட்டு சபையானது ஒரு ஸ்திரீக்கு நிழலாட்டமாய் கூறப்பட்டிருக்கிறது. For example, if you read from Ephesians chapter 5 verses 23 to 25. உதாரணமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 23 to 25. 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். See, in each of these verses there is a husbands and wives are mentioned. நாம் வாசிக்கிறதான இந்த ஒவ்வொரு வசனத்திலும் புருஷர்களே மனைவிகளே என்கிறதான பதங்கள் மறுபடியும் திரும்ப வருகிறது. Again in each of these verses you will see Christ and the church being mentioned. மறுபடியுமாக இந்த ஒவ்வொரு வசனத்திலும் இயேசுவும் அவருடைய சபையும் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. Christ is compared to the husband and the church is compared to the wife. கிறிஸ்துவானவர் அவர் புருஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், சபையானது மனைவிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. So in these passages the church is compared to a woman, the wife of Christ. எனவே இந்த வாக்கியங்களை நாம் பார்க்கும்போது சபையானது கிறிஸ்துவின் மனைவியா இருக்கிறதான ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Again in 2 Corinthians chapter 11 verse 2, மறுபடியுமாக 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். So here again we see
the church of God is compared to a woman, a chaste virgin. எனவே நாம் இங்கே மறுபடியுமாய் பார்க்கும்போது கர்த்தருடைய சபையானது ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. So here is a woman in the heavenly places, in the key verse that we read. She is the church of God, called to be the bride of Christ. நாம் வாசித்ததான இந்த ஆரம்ப வசனத்தில் ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவள் உன்னதங்களிலே வானத்திலே காணப்படுகிறாள். அவள் தான் கிறிஸ்துவின் மனைவியாய் இருக்கிறதான கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறாள். Now she begets a man child. What is that? இவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்கிறாள். இதனுடைய அர்த்தம் என்ன? Today the church of God is a group of people. இன்று தேவனுடைய சபை என்று சொல்லும்போது அது ஒரு கூட்ட ஜனங்களை So காண்பிக்கிறது. the entire group of people called the church of God is represented by a woman. எனவே இந்த முழு சபையை சேர்ந்ததான இந்த கூட்டமாகிய ஜனங்கள் ஒரு ஸ்திரீயின் மூலமாக அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். So although there are many people who constitute the church of God, தேவனுடைய சபையில் अनेक ஜனங்கள் சேர்ந்து அது சபையாக காணப்பட்டாலும் when Jesus comes, all are not going to go. இயேசுவானவர் வரும்போது எல்லாரும் போகிறதில்லை. Amongst the many people who constitute the church of God, a small group represented by this man child will be caught up to the throne of God. தேவனுடைய சபையில் अनेक ஜனங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிறிய கூட்டத்தார் இந்த ஆண் பிள்ளையின் மூலமாக அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். அந்த சிறிய கூட்டத்தார் மாத்திரம்தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். So that man child is a small group of people in the church of God who overcome even as he overcame and are going to sit on the throne of God with Christ. எனவே அந்த ஆண் பிள்ளையானது சபையில் இருக்கிறதான சிறிய கூட்டத்தாரா இருக்கிறதான ஜனங்கள் இயேசுவானவர் எப்படி ஜெயம் பெற்றாரோ அதே போல அவர்களும் ஜெயம் பெற்று தேவனுடைய வருகையில் காணப்படுகிறார்கள். சிறிய கூட்டத்தார் Who that group is going to be, we cannot point out now. அந்த கூட்டத்தார் யாரா இருக்க போகிறார்கள் என்று இப்போது நம்மால் கூற முடியாது. But blessed are those who find themselves in that group. ஆனால் அந்த கூட்டத்தில் தங்களை தாங்களே காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். Now we see that she has the moon under her feet and she is clothed with the sun. She has a crown of 12 stars on her head. All these things have been preached many times in sermons before and have been written in our doctrine books. So I'm not going into that area now. எனவே இந்த ஸ்திரீயானவள் அவள் சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறாள், சந்திரனின் மேல் நிற்கிறாள், சிரசின் மேல் 12 கிரீடங்களை தரித்திருக்கிறாள் என்கிறதான இந்த விஷயங்களை பற்றி நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உபதேச புஸ்தகங்களிலும் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளை பற்றி நான் இப்பொழுது விளக்கமாய் கூறப்போகிறது இல்லை. So before coming back to this scene or to this vision, I would like to step aside to tell you a story. மறுபடியும் இந்த தரிசனத்திற்கு நாம் வருவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு அதை விட்டு விலகி இன்னும் ஒரு கதையை சொல்ல போகிறேன். It's an imaginary story, but it is something that happens every day in life. இது ஒரு கற்பனை கதையாய் இருக்கிறது, ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை நடைபெறுகிறதான ஒரு சம்பவமாகவும் இருக்கிறது. And it is very powerful because it applies to each of our lives. அதோடு கூட இது மகா வல்லமையுள்ளதாய் இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் இது உகந்ததாய் இருக்கிறது. There was a village in a particular country. ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு கிராமம் இருந்தது. And that it was on a mountainside. அது ஒரு மலை பகுதியில் காணப்பட்டது. The name of that village is Hyde village. அந்த கிராமத்தினுடைய பெயர் ஹைட். And at the end of that village there was a valley and there was a river running through that valley. The valley was called Hyde Valley. The river was called River Hyde. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பள்ளத்தாக்கு ஹைட் பள்ளத்தாக்கு என்றும் அந்த நதியானது ஹைட் நதி என்றும் அழைக்கப்பட்டது. And on the other side of the river there were vast acres of plains and jungles. அந்த நதியின் மற்றொரு திசையில் மிகப்பெரிய ஏக்கர் கணக்கான பெரிய காடுகளும் சமவெளி தேசங்களும் அங்கே இருந்தது. So one man, he moved to this village one day. ஒரு நாள் ஒரு மனுஷன் இந்த கிராமத்துக்கு வந்தார். And he settled down there. அவர் அங்கேயே தங்கிவிட்டார். He noticed that many people in that village, men and women, had black spots on their chests. அந்த கிராமத்தில் இருக்கிறதான अनेक ஜனங்களை அவர் பார்க்கும்போது அங்க இருந்ததான புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் அவர்கள் மார்பு பகுதியில் ஒரு கருப்பான ஒரு அடையாளம் இருந்தது. கருப்பான ஒரு கரை இருந்தது. It was on their skin. அது அவர்களுடைய தோலின் மேல் காணப்பட்டது. It was stinking. அது நாறிக் கொண்டிருந்தது. For some of them it was growing. அவர்களுக்குள் சிலர் அதில் வளர்ந்து கொண்டிருந்தது. But they could do nothing about it. ஆனால் அதை பற்றி அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாய் இருந்தார்கள். And he saw some new people kept getting that spot suddenly, newly. அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னும் சில புதிய ஜனங்கள் அந்த கரையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். One day he heard how a young woman had fallen in sin.
ஒரு நாள் எப்படி ஒரு வாலிப ஸ்திரீ பாவத்தில் விழுந்தாள் என்பதை பற்றி அவர் கேள்விப்பட்டார். The next day he saw she also has that black spot on her. அடுத்த நாள் அவர் அந்த ஸ்திரீயை கண்டபோது அவளுக்கும் அந்த கருப்பான கறை காணப்பட்டது. So he noticed and he observed that whenever someone committed a sin for the first time, then that black spot came on them and it wouldn't go away. எனவே அவர் உற்று நோக்கி கவனித்து பார்த்தபோது யாரெல்லாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கருப்பான கறை வந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த கருப்பான கறையானது அவர்களை விட்டு அகலுகிறதில்லை. Those who got that black spot, they tried to scrub it off, they tried to wash it off, but nothing would do to change that spot. It kept stinking, it kept growing. அந்த கருப்பான கரையை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கருப்பான கரையை சுரண்டி பார்த்தார்கள், அதை கழுவி பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த கரையை போக்கவே முடியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அந்த கரையானது வளர்ந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய சரீரத்தில் அது நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தது. And so he was watching these people. எனவே இந்த மனுஷன் இந்த ஜனங்களை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். One day while he was in his house, ஒரு நாள் இவர் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது 1:30 in the night, இரவு வேளையில் 1:30 மணி, he heard the sound of whistling on the road. அவர் ரோட்டில் போகும்போது ஒரு விசில் சத்தத்தை கேட்டார். Then there was sound of laughing. அதற்கு பிறகு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. Who is whistling and laughing in the middle of the night, 1:30 in the night? நடு ராத்திரி வேளையில் யார் இப்படி விசில் அடித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருப்பது? And then singing. அதற்கு பிறகு பாடல் பாடப்பட்டது. It sounded like a young woman. அந்த எழுப்பப்பட்டதான அந்த சத்தமானது ஒரு வாலிப பெண்ணினுடைய சத்தத்தை போல காணப்பட்டது. So he switched off his house lights and he looked out of the window. எனவே அவர் தம்முடைய வீட்டில் இருந்து கொண்டிருந்ததான எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு ஜன்னல் வழியாய் அவர் வெளியே எட்டி பார்த்தார். And he saw that young woman who fell into sin. She is walking on the road at 1:30 in the morning, in the dead of night, and she is the one whistling and singing and laughing alternately and walking down those dark streets. அவர் ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தபோது பாவத்தில் விழுந்து அந்த கருப்பான கரையை பெற்றுக்கொண்டதான அதே வாலிப பெண்ணை அவர் கண்டார். அந்த வாலிப பெண் தான் மாறி மாறி விசில் அடித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த நடு ராத்திரி வேளையில் தனியாய் நடந்து சென்று கொண்டிருந்தாள். Where is she going at this time of the night? இந்த நடுராத்திரி வேளையில் இவள் எங்கே போய் கொண்டிருக்கிறாள்? Suddenly he decided he must follow her. திடீரென்று இவள் பின்பாக நாம் போய் பார்க்கலாம் என்று அவர் தீர்மானித்தார். By the time she had gone through many streets, அவர் போவதற்குள்ளாக அவள் அநேக தெருக்களை கடந்து சென்று விட்டாள். so he tried to follow and find out where the sound, if the sound was coming from somewhere. எனவே அவள் பின்பாக போய் சென்று பார்த்து கொண்டே அந்த சத்தமானது எங்கே இருந்துதான் வருகிறது என்று தொடர்ந்து பின்பாக போய்கொண்டே இருந்தார். Suddenly he heard the sound coming from somewhere near the valley down there. திடீரென்று அவர் பார்த்தபோது அந்த சத்தமானது அந்த பள்ளத்தாக்கு இருந்ததான ஏதோ ஒரு இடத்திலிருந்து அது வந்து கொண்டிருந்தது. So he went down quickly towards the valley. எனவே அவர் சீக்கிரமாக அந்த பள்ளத்தாக்கிற்கு அருகில் சென்றார். Then he heard the sound again. It was coming from the riverbed. அவர் மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆற்று படுகையிலிருந்து அந்த சத்தம் வந்தது. So somehow he followed and went near. எனவே எப்படியோ அவர் அந்த சத்தத்தை பின்பற்றி அந்த இடத்திற்கு வெகு அருகாமையில் சென்று விட்டார். Little far away there was a broken down building. சற்று தூரத்தில் ஒரு இடிந்து போனதான கட்டிடம் காணப்பட்டது. He heard the sound coming from there. அந்த இடத்திலிருந்து தான் அந்த சத்தம் வருகிறது என்று அவர் கேட்டார். Where has this woman gone in the middle of the night? Why she gone to such a ruined building? இந்த நடுராத்திரி வேளையில் இந்த ஸ்திரீ எங்கே சென்றிருக்கிறாள்? இவள் ஏன் இந்த பாழடைந்த கட்டடத்திற்குள் போயிருக்கிறாள்? He chased her there. அவர் அவளை துரத்தினார். Before he could reach the building, suddenly he could feel a wind blowing. திடீரென்று அவர் அந்த கட்டடத்தை போய் அடைவதற்கு முன்பாக சடுதியாக ஒரு காற்று அடிப்பதை அவர் கவனித்தார். Then afterwards the singing stopped, the whistling stopped, the laughing stopped. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த விசில் அடிக்கிறதான சத்தம், சிரிக்கிறதான சத்தம், பாடலின் சத்தம் கேட்கப்பட்டது. What happened? என்ன சம்பவித்தது? He ran to the building. அவர் அந்த கட்டடத்திற்குள் சென்றார். He looked inside. அவர் உள்ளே நோக்கி பார்த்தார். There was no roof up. அதற்கு மேலாக எந்த கூரையும் இல்லை. The woman was not there. அந்த ஸ்திரீயும் அங்கே இல்லை. But her shoes were there, her bag was there. ஆனால் அவளுடைய காலணிகள் அங்கே இருந்தது, அவளுடைய கைப்பை இருந்தது. Suddenly she disappeared, not to be traced. திடீரென்று அவள் மறைந்து விட்டாள், அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. Where did she go? அவள் எங்கே சென்றாள்? He looked here and there, could not find any trace of her. Suddenly she had disappeared. அவர் இங்கும் அங்குமாக முற்றிலுமாய் தேடி பார்த்தார், ஆனால் அவளையோ அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் மறைந்து விட்டாள். He returned to the village. மறுபடியும் அவர் கிராமத்திற்கு திரும்பினார். And he waited for many days. That woman never returned after that.
அநேக வருஷங்களாக அவர் காத்திருந்தார், days, many அநேக நாட்களாக அவர் காத்திருந்தார். ஆனால் அந்த ஸ்திரீயோ திரும்பி வரவில்லை. So he started making enquiries to some people, where could she have gone? எனவே அந்த ஸ்திரீயை பற்றி மற்ற ஜனங்களிடத்தில் அவர் விசாரித்துக் கொண்டிருந்தார். அவள் ஏன் அப்படி போயிருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி, No, where could she have gone? அவள் எங்கே போயிருந்திருப்பாள் என்பதை பற்றி. Then some people started telling a story. எனவே அப்பொழுது திடீரென்று சில ஜனங்கள் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார்கள். On the other side of the river, they say there is a big dragon. ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். And the dragon now and then swallows people. People disappear from the village. அந்த பாம்பானது அவ்வப்போது ஜனங்களை விழுங்குகிறது. அந்த நிமித்தமாக ஜனங்கள் அவ்வப்போது மறைந்து போகிறார்கள். So when he asked other people about this dragon, some people said, yeah, it's real. Some people said, no, we don't believe it. Some people said, we don't want to talk about it, we are afraid. அந்த பாம்பை பற்றி இந்த மனுஷன் விசாரித்த போது சில ஜனங்கள் அது அப்படியே உண்மையாக தான் என்று கூறினார்கள். சில ஜனங்கள் நாங்கள் அதை நம்புகிறதில்லை என்று கூறினார்கள். சில ஜனங்கள் அதை பற்றி நீங்கள் எங்களிடத்தில் பேசவே வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். They were afraid. எங்களுக்கு பயமா இருக்கிறது என்று கூறினார்கள். So he decided that he is going to find out if it is true. எனவே இது உண்மைதானா இல்லையா என்பதை பற்றி கண்டறியும்படியாக இவர் விரும்பினார். So one day he noticed a man who was a mason suddenly started drinking. எனவே ஒரு நாள் இவர் பார்த்தபோது திடீரென்று கட்டடம் கட்டுகிறதான ஒரு தொழிலாளி குடிக்க ஆரம்பித்தார். And he got that black spot on his chest. அந்த கொத்தனாருக்கு அவருடைய மார்பு பகுதியில் ஒரு கருப்பான கரை இருந்தது. So he saw that stinking and growing. அந்த கருப்பான கரையானது வளர்ந்து கொண்டிருந்தது, நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தது. So he watched that man. எனவே அந்த மனுஷனை அவர் கவனித்தார். Suddenly one night, this man also, he started laughing and whistling and talking lots. திடீரென்று இவர் பார்த்தபோது ஒரு நடுராத்திரி வேளையில் இந்த மனுஷன் விசில் அடித்துக் கொண்டும் பாடல் பாடிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தார். Then he asked, why is this man also behaving like that woman? ஏன் இந்த மனுஷனும் அந்த ஸ்திரீயை போலவே நடந்து கொள்ளுகிறார்? Suddenly in the dead of the night, this man also started whistling and talking and walking in that street. திடீரென்று நடுராத்திரி வேளையில் இதே மனுஷனும் கூட விசில் அடித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் அவர் சென்று கொண்டிருந்தான். It's a long story, I'm making it short for you. இது ஒரு பெரிய கதை, ஆனால் நான் இதை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்கிறேன். So he thought maybe this man is again going to that broken building. ஒருவேளை இந்த மனுஷனும் மறுபடியும் அதே பாழடைந்த கட்டடத்திற்குள் தான் போவான் என்று இவர் நினைத்தார். Maybe the dragon is real. ஒருவேளை அந்த பாம்பு உண்மையாக இருக்குமோ? Maybe it's a dragon that is swallowing these people. ஒருவேளை இந்த ஜனங்களை இந்த பாம்பு தான் விழுங்கிக் கொண்டிருக்கிறதோ? Is the dragon true? இது உண்மையிலே பாம்பு அங்கே இருக்கிறதா? So what he did was, before the drunkard could go to that house, he went ahead through other streets and hid outside the house in some bushes. எனவே இந்த மனுஷனானவர் நேராக அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக இது கவனித்துக் கொண்டதான அந்த மனுஷன் மற்ற வழியாக மற்ற தெருக்களின் வழியாக சென்று அந்த கட்டடத்திற்கு பின்பாக இருந்ததான புதர்களுக்கு இடையில் அவர் ஒளிந்து கொண்டார். And he was waiting to see if this drunkard is going to come. அந்த குடிகாரன் அந்த இடத்திற்கு வருகிறானா இல்லையா என்று இவர் காத்து பார்த்து கொண்டே இருந்தார். It was about 3 in the morning. அதிகாலை வேளையில் 3 மணி. Suddenly he heard the sound of whistling. திடீரென்று விசில் அடிக்கிறதான சத்தத்தை இவர் கேட்டார். He heard the sound of laughing. சிரிக்கிறதான சத்தம் கேட்கப்பட்டது. The drunkard was coming. அந்த குடிகாரன் வந்து கொண்டிருக்கிறான். And immediately he looked to the other side of the river into the jungles to see if really there was some dragon or something is going to come and consume this man. உடனே அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதான அந்த பகுதியை அவர் பார்த்தார். அந்த காடுகளிலிருந்து ஏதாவது வலு சர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறதா, அந்த ஸ்திரீ வருகிறாளா என்று அவர் பார்த்தார். So he looked on the other side. எனவே அந்த மற்ற பகுதியில் அவர் பார்த்தார். He looked into the black jungles. கருப்பாய் தோன்றியதான அந்த காடுகளுக்கு இடையே அவர் கண்டார். From this side the sound of the drunkard coming closer and closer could be heard. இந்த பக்கத்திலிருந்து அந்த குடிகாரனுடைய சத்தமானது வெகு அருகில் வந்து கொண்டே இருந்தது. From the other side of the river he was watching, is something going to come out of that blackness? ஆற்றின் அந்த கரையிலிருந்து பார்க்கும்போது அந்த இருட்டான பகுதியிலிருந்து ஏதாவது வருகிறதா என்றும் இவர் பார்த்து கொண்டிருந்தார். Suddenly he saw something in that dark jungle. திடீரென்று அந்த கருப்பாய் தோன்றியிருந்தான அந்த காட்டில் அவர் ஏதோ ஒன்றை கண்டார். 2 black golden eyes in the darkness were watching him. 2 கருப்பான பொன்னிறத்தை போல் இருந்ததான கண்களானது இவரை கவனித்துக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். When he looked at those eyes, he knew they were the eyes of a serpent. அவர் அந்த கண்களை கண்டபோது அது ஒரு பாம்பின் கண்கள் தான் என்று அவர் ஊகித்துக் கொண்டார். And he knew for such big eyes to be seen from so far away, it must be a really huge serpent.
இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த கண்கள் இவருக்கு தெரிகிறபடினால் இது ஒரு மிகப்பெரிய பாம்பாக தான் இருக்க வேண்டும் என்றும் இவர் அறிந்து கொண்டார். And this drunkard came nearer and nearer and went into the house. இந்த குடிகாரன் அருகில் வந்து வெகு அருகில் வந்து அந்த பாழடைந்த கட்டடத்திற்குள் பிரவேசித்தார். Suddenly a breeze started blowing early in the morning, 3 o'clock. திடீரென்று அதிகாலையில் மெல்லிய காற்று வீச ஆரம்பித்தது. Suddenly he heard a noise of wings flapping. திடீரென்று இறக்கைகள் அடிக்கிறதான சத்தம் அவருக்கு கேட்கப்பட்டது. He couldn't see anything, but he could hear it and look like some cloud was moving. அவரால் எந்த காரியத்தையும் காண முடியவில்லை, ஆனால் மேகங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை அவர் கண்டு கொண்டிருந்தார். It came near that house. அந்த மேகமானது அந்த கட்டடத்திற்கு அருகில் வந்தது. Suddenly the drunkard singing and shouting and whistling stopped. திடீரென்று அந்த குடிகாரனுடைய விசில் சத்தமும் சிரிப்பு சத்தமும் பாடலின் சத்தமும் நிறுத்தப்பட்டது. And everything was silent. The wind stopped. எல்லா காரியங்களும் அமைதியாய் மாறினது. அந்த மெல்லிய காற்றும் நின்றது. Immediately he ran into the house. உடனே அவர் அந்த வீட்டிற்குள் ஓடி சென்றார். The drunkard was not there. அந்த குடிகாரன் அங்கே இல்லை. So one by one people were disappearing like this. எனவே ஒருவர் பின் ஒருவராக ஜனங்கள் இப்படி மறைந்து கொண்டிருந்தார்கள். The story goes on to say how this man somehow wanted to find out if this dragon is real, and he wanted to have an encounter with the dragon. He crossed the river and finally he fought with the dragon and he won. இந்த கதையானது இப்படி தொடர்ந்து கூறுகிறது. இந்த மனுஷன் அந்த பாம்பை தேடும்படியாக அவர் தொடர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டு மறுபடியும் அந்த ஆற்றின் அந்த கரைக்கு அவர் சென்று அந்த காடுகளுக்குள் சென்று அந்த பாம்பை கண்டுபிடித்து அதனோடு சண்டையிட்டு அவர் கடைசியில் ஜெயித்து விடுகிறார். It ends with the Christian ending, how the blood of Jesus alone could remove those black stains. இந்த கதையின் முடிவானது கிறிஸ்தவ முடிவோடு கூட அது முடிவடைகிறது. எப்படி இயேசுவின் இரத்தம் மாத்திரம்தான் கருப்பான கரைகளை மாற்றக்கூட முடியும் என்பதை பற்றி. Now this sounds like a very frightening story. இந்த கதையானது நமக்கு ஒருவேளை பயத்தை ஏற்படுத்தலாம். It may be a story, but it is very real. ஒருவேளை இது கதையாக இருக்கலாம், ஆனால் இது மிகவும் நிஜமாய் இருக்கிறது. Because the dragon is very real. ஏனென்றால் வலு சர்ப்பமானது மிகவும் உண்மையாய் இருக்கிறது. What the St. John saw in a vision in what we read just now in Revelation chapter 12 is not a vision, it's something very real. It's happening today. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியானது பரிசுத்த யோவான் கண்டதான தரிசனமாய் இருக்கிறது. இது மிகவும் உண்மையாய் இருக்கிறது. இந்த நாட்களில் இது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. In fact, what you see there is not just a vision, it's not just a picture, it's a battle scene. உண்மையில் கூற போனால் நாம் வாசித்ததான இந்த வசனமானது ஏதோ ஒரு தரிசனம் அல்ல, ஏதோ ஒரு சித்திரத்தின் காட்சி அல்ல, ஆனால் இது ஒரு யுத்த களமாய் இருக்கிறது. It's a battle scene between that woman and that dragon. இந்த யுத்த களமானது இந்த ஸ்திரீக்கும் அந்த வலுசர்ப்பத்திற்கும் இடையே இருக்கிறதான ஒரு போர். It's a battle scene, a battle between a group of people who are following the Lord Jesus Christ and the dragon or Satan or the forces of evil. இந்த போர் காட்சியானது இயேசுவுக்கு உண்மையா இருக்கிறதான ஒரு சிறிய கூட்டத்தாராகிய ஜனங்களுக்கும் இந்த வலுசர்ப்பம் இல்லாவிட்டால் தீய ஆவிகள் இல்லாவிட்டால் சாத்தான் இவர்களுக்கும் இடையே நடைபெறுகிறதான ஒரு போர் காட்சியா இருக்கிறது. In the Garden of Eden, in the book of Genesis, you see a serpent talking to the first woman. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஏதேன் தோட்டத்தில் அந்த முதலாவது ஸ்திரீயினிடத்தில் பாம்பு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். In the New Testament, St. Paul speaks about a chaste virgin, as we read just now. பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டில் பேசும்போது ஒரு கற்புள்ள கன்னிகையை பற்றி பேசுகிறார். That's the church. அதுதான் சபை. That's what we read in 2 Corinthians 11:2. அதை தான் நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். So the chaste virgin is in verse 2. You will see the serpent in verse 3. கற்புள்ள கன்னிகை நாம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் நாம் அந்த சர்ப்பத்தை பற்றி வாசிக்கிறோம். So again you see a woman and a serpent there. அங்கேயும் கூட நாம் ஒரு ஸ்திரீயையும் ஒரு சர்ப்பத்தையும் நாம் பார்க்கிறோம். Again in the last days this serpent is now ready to attack with 7 heads. He is called not just a serpent but a great red dragon. மறுபடியும் கடைசி நாட்களில் இந்த சர்ப்பமானது அது தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இது வெறும் சர்ப்பம் மாத்திரம் அல்ல, மிகப்பெரிய சிவப்பான வலு சர்ப்பம். So in these last days, more than in the first century, this serpent, this dragon is trying all kinds of tricks to attack this woman or the church. எனவே இந்த கடைசி நாட்களில் முதலாம் நூற்றாண்டை காட்டிலும் இன்றைய நாட்களில் இந்த வலுசர்ப்பமா இருக்கிறதான இந்த பாம்பானது இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை, சபையாகிய ஸ்திரீயை எப்படியாவது தாக்க வேண்டும் என்று பல வகையான தந்திரங்களோடும் பல வகையான திட்டங்களோடும் கூட அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. We are going to see more of this in the days to come.
வருகிறதான நாட்களில் இதை பற்றி நாம் இன்னும் விளக்கமாய் பார்க்க போகிறோம். But I want you to understand some things in our real life from the story itself. இந்த கதையிலிருந்து நம்முடைய நிஜ வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். One thing you should notice from the story is that the people who got those black stains on their chests never connected that black stain with the dragon. ஒரு காரியம் இந்த கதையில் நாம் பார்க்க வேண்டியதான காரியம் என்னவென்றால், இந்த கருப்பான கரையை பெற்றுக்கொண்டதான இந்த ஜனங்கள் அந்த கருப்பான கரைக்கும் அந்த வலுசர்ப்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. They never connected. அவர்கள் ஒருபோதும் தொடர்புடையவர்கள் அல்ல. அதை சம்பந்தப்படுத்தவில்லை. The black stain was something for them and the dragon was just a fairy tale for them. கருப்பான காரியம், அந்த கரையானது ஒரு காரியமாய் இருந்தது. இந்த சர்ப்பமானது அவர்களுக்கு ஒரு தேவதையின் கதையாய் இருந்தது. But the man who came into the village newly, he was the one who made the connection. ஆனால் புதியதாக வந்ததான அந்த கிராமத்திற்கு வந்ததான அந்த புதிய நபர்தான் இந்த இரண்டு காரியத்தையும் சம்பந்தப்படுத்தினார். The people in the village who were stained, they never saw the dragon, they only saw the stain. கிராமத்தில் இருந்துதான் அந்த ஜனங்களானவர்கள் அவர்கள் கருப்பான கரையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த கரையை மாத்திரம்தான் அவர்கள் கண்டவர்கள், அந்த சர்ப்பத்தை அவர்கள் காணவில்லை. Now this is very real in every human being today. எனவே இந்த காரியமானது இன்று காணப்படுகிறதான ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் நிஜமானதா இருக்கிறது. You and I will never see the dragon at work in real life. நீங்களும் நானும் நிஜ வாழ்க்கையில் அந்த வலுசர்ப்பம் கிரியை செய்கிறதை நேரில் காண முடியாது. He always operates from far away. அவன் எப்பொழுதுமே தூரத்தில் இருந்து கிரியை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். But you can see the black stain on the souls of people, not on their bodies today. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த கருப்பான கரையானது ஜனங்களுடைய சரீரத்தின் மேல் அல்ல, ஆத்மாவின் மேல் இருக்கிறதை பார்க்க முடியும். Today every soul is stained by this black spot of sin. இன்று ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பாவத்தின் கருப்பான கரையினால் கரைப்பட்டு இருக்கிறது. No soap can wipe it out, no amount of washing or meditation or exercise or philosophy or self control can wipe it out. எந்த சோப்பும் அந்த கருப்பான கரையை கழுவ முடியாது, எந்த தியானமும் அதை கழுவ முடியாது, எந்த மத சம்பந்தமான முயற்சிகள், எந்த வகையான தியானங்களும், எந்த வகையான நடைமுறை பயிற்சிகளும், self control, எந்த சுய கட்டுப்பாடும் அதை போக்க முடியாது. There is no way of escape. It will keep stinking, it will keep growing, and it will finally, the dragon comes to drag the soul into hell. அது போவதற்கு ஒரு வழியே கிடையாது. அந்த கருப்பான கரை மிக பெரியதாய் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது அதிகமாய் நாற்றம் எடுக்க ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும், கடைசியாக அந்த ஆத்மாவானது பாதாளத்திற்கு போகக்கூடியதாய் இருக்கும். That's one thing that we observe from that story. அந்த கதையிலிருந்து நாம் கவனிக்கிறதான ஒரு காரியம் அதுவா இருக்கிறது. Now there is another thing that we have to observe. நாம் கவனிக்க வேண்டியதான இன்னொரு காரியமும் இருக்கிறது. Now just as these stained people did not connect the dragon with the sin, எப்படி இந்த கரைப்பட்டதான ஜனங்கள் அந்த வலுசர்ப்பத்தை பாவத்தோடு கூட ஒப்பிடாப்படாமல் இருந்தார்களோ, and just like that young girl and that drunkard, finally they laughed and sang and whistled their way to be consumed by the dragon. எப்படி அந்த வாலிப ஸ்திரீயும் அந்த குடிகாரனும் அவர்கள் சிரித்துக் கொண்டும் விசிலடித்துக் கொண்டும் பாட்டு பாடியும் கடைசியாக அந்த வலுசர்ப்பத்திற்கு இரையாக மாறினார்களோ, even today people do not realize the connection between sin and the dragon, and therefore sin is delicious to them. இன்றும் கூட ஜனங்கள் அந்த வலுசர்ப்பத்திற்கும் பாவத்திற்கும் இடையே இருக்கிறதான சம்பந்தத்தை அறியாதவர்களாய் அதை தொடர்பு படுத்தாமல் இருக்கிறார்கள். எனவே பாவமானது அவர்களுக்கு மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. Today people are whistling and singing and dancing and talking, they are enjoying their way to hell. இன்று ஜனங்கள் பாட்டு பாடியும் விசிலடித்துக் கொண்டும் நடனமாடியும் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அனுபவித்து கடைசியில் போய் நரகத்தில் முடிவடைகிறார்கள். Every minute 100 people are dying. ஒவ்வொரு நிமிடமும் 100 பேர் மரிக்கிறார்கள். Most of them are going to hell. அவர்களில் பாதி அநேகர் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். So Satan is feeding on the souls of human beings every minute. எனவே ஒவ்வொரு நிமிஷமும் சாத்தான் மனுஷருடைய ஆத்துமாக்களை மேய்ந்து கொண்டிருக்கிறான். Hell has opened its mouth wide to swallow souls from all parts of the world every minute. பாதாளமானது தன்னுடைய வாயை மிக பெரியதாய் விரிவாய் திறந்து உலகத்தில் இருக்கிறதான பல்வேறு பகுதியில் இருக்கிறதான எல்லா ஆத்துமாக்களையும் அது விழுங்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறது. By the time I finish talking this sentence, by the time the interpretation is over,
5 or 6 people have already died somewhere in the world. இந்த வாக்கியத்தை நான் கூறுகிறதான இந்த நேரத்தில் தானே, இந்த வாக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பு முடிக்கிறதான இந்த நேரத்திலேயே, இந்த சிறிய நேரத்திலே 5 அல்லது 6 பேர் மரித்திருப்பார்கள். So just imagine the speed with which hell is swallowing people. பாதாளமானது எவ்வளவு வேகமாய் ஜனங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். Now comes a question. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. Why is the dragon after the souls of human beings? ஏன் இந்த வலு சர்ப்பமானது மனிதருடைய ஆத்துமாக்களுக்கு பின்பாய் வந்து கொண்டிருக்கிறது? What did we do to him that he should hate us so much? அவன் இந்த அளவுக்கு நம்மை வெறுக்கும்படியாக நாம் அவனுக்கு என்ன குற்றம் செய்தோம்? Why is he coming after us with such a frenzy? இப்படி ஒரு சிநேகமாக அவன் வெறியோடு கூட அவையே நம்மோடு கூட அவன் வர வேண்டும். Now I would like to place 2 or 3 reasons for that. அதற்கு நான் 2 அல்லது 3 காரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Why are we humans his enemies? மனுஷர்களாகிய நாம் அவனுக்கு ஏன் சத்துருக்களாய் காணப்படுகிறோம்? We never did anything directly against him. அவனுக்கு விரோதமாக நாம் நேரடியாய் ஒன்றுமே செய்யவில்லை. But still he hates us with all his heart. ஆனால் இன்னும் அவன் தன்னுடைய முழு பகையாக தன்னுடைய முழு இருதயத்தோடு நம்மை பகைக்கிறான். The first reason, முதலாவது காரணம், whenever he sees us, we remind him of God. எப்பொழுதெல்லாம் அவன் நம்மை பார்க்கிறானோ நாம் அவனுக்கு தேவனை பற்றி ஞாபகப்படுத்துகிறோம். Because we are made in the image of God, whenever he sees us he remembers God. ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எப்பொழுதெல்லாம் அவன் நம்மை காண்கிறானோ அவனுக்கு தேவனுடைய ஞாபகம் வருகிறது. He hates God. அவன் தேவனை பகைக்கிறான், வெறுக்கிறான். And when he sees us he is reminded of God, so he hates us. எனவே அவன் நம்மை பார்க்கும்போது தேவனை பற்றியதான ஞாபகம் அவனுக்கு வருகிறது, அதனால் அவன் நம்மையும் வெறுக்கிறான். That's the first reason. இது முதலாவது காரணம். Second reason, இரண்டாவது காரணம், although he hates God, he cannot take any direct vengeance on God because God is too powerful for him. அவன் தேவனை பகைத்தாலும் கூட தேவன் பேரில் அவன் நேரடியாய் பழிவாங்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவனை காட்டிலும் மகா வல்லமையுள்ளவர். He cannot directly fight with God. அவனால் தேவனோடு கூட நேரடியாய் யுத்தம் பண்ண முடியாது. But he can do one thing. ஆனால் அவனால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். He can break the heart of God by destroying man. மனுஷனை அழிப்பதின் மூலமாக தேவனுடைய இருதயத்தை அவன் உடைந்து போக பண்ணுகிறான். Dear brother, dear sister, you don't know how much God loves you, but Satan knows how much God loves you. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை தேவன் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சாத்தான் நன்றாய் அறிந்திருக்கிறான். And he knows when he takes his vengeance on you and when he destroys you, he can make God cry, and when he sees God cry, he can laugh at God and have his vengeance. அவன் உங்களுக்கு விரோதமாக பழி வாங்கி உங்களை அழிக்கும் போது அவனால் அது நிமித்தமாக அவனால் தேவனை அழ வைக்க முடியும். அப்படி அது நிமித்தமாக தேவன் அழும்போது அவன் அதை பார்த்து சிரிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். You and I are going to a heaven where there are no tears, but do you know Jesus today is in heaven, but he is crying because of human beings. நீங்களும் நானும் கண்ணீரே இல்லாது இருக்கிறதான பரலோகத்திற்கு போக போகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்ம நிமித்தமாக இயேசுவானவர் இன்றும் நமக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். His heart is sobbing and weeping for lost souls that are perishing every day. அவருடைய இருதயமானது ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிறதான ஆத்துமாக்கள் நிமித்தமாக துக்கம் அடைகிறது, வியாகுலப்படுகிறது. அவர் கண்ணீர் சொரிகிறார். And when Satan sees God cry, he laughs. சாத்தானானவன் தேவன் சிரிக்கிறதை காணும்போது, தேவன் அழுகிறதை காணும்போது சாத்தானானவன் சிரிக்கிறான். So by destroying man, he has his revenge on God. எனவே மனுஷனை அழிப்பதின் மூலமாக அவன் தேவன் பேரில் பழிவாங்குகிறான். Thirdly, மூன்றாவதாக, he knows that God is preparing one group of people for the highest place in heaven. ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் பரலோகத்தில் இருக்கிறதான உன்னதமான ஸ்தலத்திற்கு ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார் என்று இந்த சாத்தான் அறிந்திருக்கிறான். That's the place for that woman who is in the heavenly places. அந்த இடம்தான் அந்த வானத்தில் காணப்பட்டதான் அந்த ஸ்திரீயினுடைய இடமாய் இருக்கிறது. That's New Jerusalem and Zion. அது புதிய எருசலேமாகவும் சீயோனாகவும் இருக்கிறது. Now this Satan and this group of angels could not get that place. இந்த சாத்தானாலும் அவனுடைய கூட்டமாய் இருக்கிறதான அந்த தூதர்களாலும் இந்த இடத்தை போய் அடைய முடியவில்லை. So when they saw that man was getting a better place than they became jealous. எனவே மனுஷர்கள் இவர்களை காட்டிலும் சிறந்த இடத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று அறிந்தபோது இவர்களுக்கு பொறாமை வந்தது. So because of this jealousy, they are not going to sit back and watch human beings going to a better place than they could get. எனவே இந்த பொறாமை அவர்களுக்கு வந்தபடியினால் அந்த மனிதர்களானவர்கள் அவர்களை காட்டிலும் சிறந்த இடத்திற்கு போகிறார்களே என்பதை பற்றி பார்த்து அவர்களால் சும்மா உட்கார முடிகிறதில்லை. So they hate us and they will stop us
at any length. எனவே அவர்கள் நம்மை பகைப்பார்கள், அவர்கள் மிகவும் அதிகமாக நம்மை போவதை தடை செய்வார்கள். So these are the reasons why the devil hates human beings. இதே நிமித்தம் இந்த காரணங்கள் தான் சாத்தானானவன் ஏன் நம்மை வெறுக்கிறான் என்பதை பற்றிதான காரணங்களாய் இருக்கிறது. Now we must learn one thing. நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். In different ways this devil will try to stain our soul and finally claim ownership of our souls. இந்த சாத்தானானவன் பல வழிகளில் எப்படியாவது நம்முடைய ஆத்மாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவன் பல வழிகளில் கிரியை செய்து இந்த நம்முடைய ஆத்மாவை உரிமை பாராட்டி கேட்கக்கூடியவனாய் இருக்கிறான். As we saw in the story, அந்த கதையில் நாம் கண்டதை போல every man who got that black stain on his chest one day ended up being consumed by the dragon. தன்னுடைய மார்பு பகுதியில் அந்த கருப்பான கரையை பெற்றுக்கொண்டிருந்தான ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு நாள் அந்த சர்ப்பத்தினால் விழுங்கப்பட போகிறான். So when that stain came on the chest of a man, that stain only showed that it was a seal of ownership by the dragon. அந்த கருப்பான கரை எந்த மனுஷனுடைய மார்பு பகுதியில் வருகிறதோ அந்த கருப்பான கரையானது அந்த பாம்பினுடைய ஆள்தான் அவன் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு முத்திரையாய் இருக்கிறது. So when sin stains a man, that sin is a seal of ownership of the soul by the devil. எனவே ஒரு பாவமானது மனுஷனை வந்து கரைப்படுத்தும் போது அந்த பாவமானது பிசாசா இருக்கிறதான அந்த சாத்தானுடைய முத்திரையா இருக்கிறது. அந்த கரை நிமித்தமாக அவன் அந்த மனுஷனுடைய ஆத்மாவின் மேல் சொந்தம் கொண்டாடக்கூடியவனாய் இருக்கிறான். So the devil day and night accuses, fights against and deceives human beings every day, and he wants every human soul possible in his possession. எனவே பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். அவன் நமக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கிரியை செய்து நமக்கு விரோதமாக பல வகையான திட்டங்களை தீட்டி எப்படியாவது நம்முடைய ஆத்துமாக்களை பாதாளத்தில் போய் கொண்டு விட வேண்டும் என்பதற்காக அவன் முழு மூச்சில் கிரியை செய்கிறான். He uses different methods to stain man. மனுஷனை எப்படியாவது கரைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் அவன் பயன்படுத்துகிறான். Somehow every soul in this world should have that black spot of sin. எப்படியாவது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாவும் பாவத்தின் கருப்பாய் இருக்கிறதான அந்த கரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணம். We will briefly see from the scriptures different ways the devil tries to stain our soul. நம்முடைய ஆத்மாவை பல வகையான வழிகளில் எப்படி இந்த சாத்தானானவன் கரைப்படுத்துகிறான் என்பதை பற்றி நாம் சுருக்கமாக வேத வசன பகுதிகளிலிருந்து காண்போம். The first is through sickness. முதலாவது வியாதியின் வாயிலாக. Now in different parts of the scriptures we see how sickness comes not only through natural causes but also by direct infliction of the devil. வேதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாம் கண்டறியும் போது இந்த வியாதியானது இயற்கையான காரணங்களால் மாத்திரம் ஏற்படுகிறது இல்லை, பிசாசனுடைய நேரடியான தாக்குதலாயும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். For example, உதாரணமாக read Matthew chapter 12 and verse 22. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். So here we see a person who is dumb and blind because of the devil. இங்கே ஒரு நபரானவன் பிசாசு நிமித்தமாக ஊமையாகவும் குருடாயும் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். Some sicknesses come because of demons. எனவே சில வியாதிகள் பிசாசுகளினால் வருகிறது. So the devil makes people sick. எனவே பிசாசானவன் ஜனங்களை வியாதிப்படுத்துகிறான். And because of sickness some people lose their faith in God. எனவே வியாதி நிமித்தமாக சில ஜனங்கள் தேவன் பேரில் தங்களுக்கு இருக்கிறதான விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். Even through sickness sometimes the stain of sin can come. வியாதியின் வாயிலாகவும் கூட இந்த பாவத்தின் கரையானது ஒருவேளை வரலாம். Instead of going humbling themselves and asking God for healing, when Satan inflicts people with sickness, they begin blaspheming God and denying the existence of God. தங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் போய் தங்களுக்குரியதான சுகத்தை கேட்டு வாங்குவதற்கு பதிலாக இந்த ஜனங்கள் தேவனை தூஷிக்கிறார்கள், தேவன் இல்லை என்று மறுதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். So finally they get stained because of the sickness. எனவே கடைசியாக வியாதி நிமித்தமாக இவர்கள் கரைப்பட்டு விடுகிறார்கள். Some people go mad. சில ஜனங்கள் பைத்தியக்காரராய் மாறிவிடுகிறார்கள். When they lose their sense, they will have no scope of repenting. அவர்கள் தங்கள் உணர்வை இழந்துவிட்ட பிறகு மறுபடியுமாய் மனம் திரும்புவதற்கு ஏதுவான தருணம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. Madness or insanity is also caused by the devil.
பைத்தியக்காரத்தனமும் இல்லாவிட்டால் சரியான உணர்வு இல்லாததான தன்மையும் பிசாசினுடைய வேலையாய் இருக்கிறது. For example, you'll read from Luke chapter 8. உதாரணமாக லூக்கா 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது Verse 26 onwards, you see a madman. 26ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பைத்தியக்கார மனுஷனை பார்க்கிறோம். Mad people have no control over their minds. பைத்தியக்கார ஜனங்களுக்கு தங்களுடைய மனதின் மேல் எந்த கட்டுப்பாடும் இருக்கிறதில்லை. And as long as they lose control over their minds, until God intervenes and brings them back to their right mind, their scope of salvation or repenting or confessing is lost. அவர்கள் தங்கள் சொஸ்த புத்தியான தெளிந்த புத்தியாகிய உணர்வை இழந்து விடுகிறபடியினால் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவர்களுக்கு சொஸ்தத்தை கட்டளையிடுகிற வரைக்கும் அவர்களால் மனம் திரும்பவோ ஒப்புரவாகவோ மறுபடியும் தேவனை அறிந்து கொள்ளவோ தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தவோ முடியாது. So through demon possession, through witchcraft, the devil affects the minds of people and then cuts them off from their sense so that their sin or stains of sin remain in them. எனவே பிசாசு பிடிப்பதின் மூலமாகவும் மந்திரவாதத்தின் வல்லமையினாலும் பில்லி சூனியத்தின் வல்லமையினாலும் இந்த ஜனங்கள் பிசாசினால் வாதிக்கப்படுகிறபடியினால் இவர்கள் தங்களுடைய சொந்த சுய புத்திக்கு வர முடியாமல் இருக்கிறது. சொஸ்த புத்தி இவர்களுக்கு இல்லாமல் போகிறது. தெளிந்த புத்தியை இவர்கள் இழந்து விடுகிறார்கள். So that's one way he attacks people. இதன் நிமித்தமாக ஜனங்களை தாக்குகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. Another way is through suicides. மற்றொரு வழி என்னவென்றால் தற்கொலைகள். In Mark chapter 9 and verse 22, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். So here we see a man trying to throw himself into the fire, into the river and so on. இங்கே ஒரு மனுஷனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். So evil spirits whisper into the minds of many people to prompt them to commit suicide. எனவே பொல்லாத ஆவிகள் अनेक மனுஷர்களுடைய காதுகளில் அவைகள் முணுமுணுப்பாய் பேசி எப்படியாவது ஜனங்களை தற்கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களை ஏவுகிறது. I like the name in Tamil. It's suicide means killing oneself. தமிழில் தற்கொலை என்கிறதான பதம் இருக்கிறது. தன்னை தானே மாய்த்துக் கொள்வது. So that term itself is it's murder of oneself. இந்த பதமே ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறதை காண்பிக்கிறது. So a human being has no right to take his own life, although it is his. It is murder. எனவே ஒரு மனுஷனுக்கு அவனுடைய உயிர் அவனுடையதாய் இருந்தாலும் அவனுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது ஒரு கொலை பாதகம். So he has to give account for that to God. இது நிமித்தமாக அவன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். So a man who commits suicide in the name of obtaining relief from the problems of this world is only going to run into bigger problems when he wakes up in the next world. எப்படியாவது இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்து தீர்மானித்து தற்கொலை செய்து கொள்ளுகிறதான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற சிறிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அவன் கண்ணை திறக்கும்போது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறான். Many people sad to say think suicide is a solution. It's not a solution, it's making the problem worse. பரிதாபமான காரியம் என்னவென்றால் अनेक ஜனங்கள் தற்கொலை ஒரு நல்ல தீர்வு என்று கூறுகிறார்கள். ஆனால் அது ஒரு நல்ல தீர்வு அல்ல, அது வேதனைகளின் ஆரம்பமாய் இருக்கிறது. In English there's a phrase, a proverb which says jumping from the frying pan into the fire. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இப்படி இருக்கிறது, பொரிக்கும் சட்டியிலிருந்து தீயில் விழுந்ததை போல. So your situation is now like you're being fried in the pan and you commit suicide to get rid of the problem. You're only jumping into the fire directly. ஒருவேளை உங்கள் சூழ்நிலையானது பொரிக்கும் சட்டியில் வைத்து உங்களை பொரிப்பதை போல இருக்கலாம். ஆனால் அதே நிமித்தமாக நான் எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று தற்கொலை செய்து கொள்வீர்கள் என்றால் பொரிக்கும் சட்டியிலிருந்து தீயில் விழுவதை போல இருக்கும். So if there's anyone here or outside listening to this message and who's thinking that suicide is a solution to your problem, please do not be foolish. That's a subtlety of the devil. He is trying to stain your soul so that it might be lost forever, so that you might burn forever. எனவே இந்த வார்த்தைகளை வெளியே இருந்து யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த பிரசங்கம் உங்கள் காதுகளில் பட்டுக்கொண்டிருக்கும் என்றால் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், எப்படியாவது என்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தைகளானது உங்களை வந்து அடைகிறது. நீங்கள் அப்படி உங்களை தற்கொலை செய்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் பாவமாகிய கரையானது உங்களோடு கூட காணப்படும். அந்த கரையானது உங்களை பாதாளத்திற்கு நேராக கொண்டு சென்று விடும். Another way that the devil deceives people, மற்றொரு வகையில் பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறதான வழி என்னவென்றால் it gives them supernatural strength and ability.
அந்த பிசாசுகளானது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான திறமைகளை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. In the Bible we read of a man who was bound with chains and he had supernatural strength that could break off those iron chains. வேதத்தில் ஒரு மனுஷனை பற்றி நாம் வாசிக்கும்போது அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் தனக்கு இருந்ததான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வலிமை நிமித்தமாக அந்த சங்கிலிகளை முறித்து போடுகிறவனாய் இருக்கிறான். We also see of people who are lying prophets in the last days performing lying signs and miracles deceiving people. அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான வார்த்தைகளை கூறி தங்களுடைய பொய் தீர்க்க தரிசனங்களினால் பொய் வார்த்தைகளினால் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். So by providing supernatural strength and ability, the devil will stain the souls of people. எனவே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வலிமையை ஜனங்களுக்கு கொடுப்பதின் மூலமாக இந்த பிசாசானவன் ஜனங்களுடைய இருதயத்தில் கரையை ஏற்படுத்துகிறான். Many people are resorting to witchcraft for assistance for their problems. அநேக ஜனங்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பில்லி சூனியத்தை நாடி போகிறார்கள். They don't want to know where that power comes from. அந்த சக்தியானது எங்கே இருந்து வருகிறது என்பதை பற்றி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். What is the source of that power? அந்த சக்தியினுடைய ஊற்று எங்கே இருந்து வருகிறது? Is it God or is it diabolic? அது தேவனா இல்லாவிட்டால் பிசாசா இருக்கிறதா? Some power is enough just to solve their problem. அவர்கள் பிரச்சனை எப்படியாவது தீர்ந்து விட வேண்டும், அதற்காக ஏதாவது ஒரு வல்லமை வேண்டும். So go to some person with some supernatural strength and get the thing done. எனவே ஏதோ ஒரு நபரிடத்தில் சென்று ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வலிமையை பெற்றுக்கொண்டு பிரச்சனைகள் தீர வேண்டும். I want to grab someone else's land. நான் யாரோ ஒருவருடைய நிலத்தை அபகரித்துக் கொள்ள வேண்டும். Or someone is trying to grab my land, I want to stop him. இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் என்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்ள பார்க்கிறார், அதை நான் நிறுத்த வேண்டும். I've fallen in love with someone and I want to get married to him or her. நான் யாரோ ஒருவரை காதலித்துக் கொண்டிருக்கிறேன், அவனையோ அவளையோ எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். So go to a magician. எனவே ஒரு மந்திரவாதியினிடத்தில் போக வேண்டும். That's a sin. அது ஒரு பாவம். That will stain the soul. அது உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்தும். You can get things done with that supernatural strength on earth, but you are going to burn in fire if you don't rectify that. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வலிமை நிமித்தமாக நீங்கள் உங்கள் காரியங்களை பூமியில் செய்து கொள்ளலாம், ஆனால் அந்த காரியங்களானது உங்கள் பாவமாய் மாறிவிடும். அந்த பாவம் உங்களை அதற்கு பிறகு உங்களை அதிகமாய் வேதனைப்படுத்தும். So through different methods like this, the devil is trying to stain people's hearts. இப்படி பல வகையான வழிகளிலும் பல வகையான முயற்சிகளிலும் பிசாசானவன் ஜனங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்தும்படியாய் முயற்சிக்கிறான். Again, he uses different kinds of false philosophies and teachings to stain the souls of people, to deceive them from knowing the truth. மறுபடியுமாக ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக, அவர்கள் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் பல வகையான கருத்துகளையும் பல வகையான போதனைகளையும் பல வகையான காரியங்களையும் ஜனங்களுக்கு கூறக்கூடியவனாய் இருக்கிறான். One day I saw a young boy with a black thread around his neck, and there was a small piece of leather at the edge of the thread. ஒரு நாள் நான் ஒரு குறிப்பிட்டதான ஒரு இளைஞனை பார்த்தேன். அவனுடைய கழுத்தை சுற்றிலும் ஒரு கருப்பு நாடா கட்டியிருந்தான். அந்த கருப்பு நாடாவின் முடிவில் ஒரு தோல் துண்டு இருந்தது. And in that leather piece was written these words: He that dieth wearing this shall not see hell fire. அந்த தோலால் செய்யப்பட்டதான் அந்த சிறிய துண்டில் இப்படிப்பட்டதான எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது: இந்த நாடாவை கட்டிக்கொண்டு யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவர்கள் நரகத்தின் அக்கினியை காண மாட்டார்கள். இந்த நாடாவை கட்டிக்கொண்டு மரிக்கிறவன் அக்கினியினர், he will not see the hell, he will not see hell fire. அவன் அந்த நரகத்தின் அக்கினியை பார்க்க மாட்டான். So he wore that and he thinks he can live as he likes, enjoy life, and then when he dies he won't see hell fire. அவன் அந்த நாடாவை கட்டிக்கொண்டிருந்தான். அதே நிமித்தமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கலாம், தனக்கு இஷ்டமான எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அவன் நரகத்தின் அக்கினியை காணப்போவதில்லை என்று. So that's a false teaching. அது ஒரு தவறான போதனை. So he will be enjoying his life and whistling his way to hell. அவன் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து விசிலடித்துக் கொண்டே நரகத்திற்கு போய் விடுவான். So these are the different ways in which sin is entering into people, defiling them and throwing them into hell finally. இப்படிதான் பல வகையான பாவங்களானது ஜனங்களுடைய இருதயத்துக்குள் பிரவேசித்து அவர்களை தீட்டுப்படுத்தி கடைசியாக நரகத்தில் போய் அவர்களை முடிவடைய செய்கிறது. There is no solution in this world for removing that black stain. There's only one solution. இந்த உலகத்தில் அந்த கருப்பான கரையை அகற்றுவதற்கு எந்த தீர்வும் இல்லை, ஒரு தீர்வும் இல்லை. ஆனால் அந்த கருப்பான கரையை அகற்றுவதற்கு இன்னொரு தீர்வு இருக்கிறது. And that is the blood of Jesus. அதுதான் இயேசுவின் இரத்தம். Other than the blood of Jesus, there is no remission for sin. இயேசுவின் இரத்தமே அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
God himself came down to offer that forgiveness, to remove that stain from the hearts of people. Unless man goes to that God and asks forgiveness and receives that blood and washes those stains from his heart, there is no other solution. Every man will go to hell. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கரைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் தாமே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரனும் தம்முடைய ரத்தத்தை வந்து இங்கே சிந்தினார். ஆனால் அந்த கரை வைத்திருக்கிறதான அந்த மனுஷனானவன் தானே இயேசுவினிடத்தில் சென்று தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டால் ஒழிய அவனுடைய கரை அவனை விட்டு அகலாது. அதற்கு பதிலாக அந்த பாவ கரையானது அவனை நரகத்தில் கொண்டு சென்று விடும். So what we must understand, this is a real life battle that we just read in Revelation 12. எனவே நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதான காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்ததான அந்த வேத பகுதியானது உண்மையில் ஒரு போர்க்களமாய் யுத்த காட்சியாய் இருக்கிறது. And that story that we heard a little while ago is not a story, it's happening in every heart every day. சற்று நேரத்திற்கு முன்பாய் நாம் கேட்டதான இந்த கதையானது ஒரு கதை அல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறதான சம்பவமாய் இருக்கிறது. Now there is no way to avoid fighting with this serpent. இந்த சர்ப்பத்தோடு கூட நாம் சண்டை போடாமல் இருப்பதற்கு, இதை தவிர்ப்பதற்கு எந்த வழியும் இல்லை. There's no way to go to heaven without fighting with this serpent. இந்த சர்ப்பத்தோடு கூட யுத்தம் பண்ணாமல் போரிடாமல் நம்மால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. Because even if we try to avoid the fight, he's not going to avoid us, he's going to fight. ஏனென்றால் நாம் அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதை தவிர்த்து விட்டாலும் அவன் நம்மை விட போகிறதில்லை. அவன் நிச்சயமாய் நம்மோடு கூட சண்டையிடுவான். So the only way to fight, only way to go to heaven is to fight back. எனவே பரலோகத்திற்கு போவதற்கு இருக்கிறதான ஒரே ஒரு வழி, அவனோடு கூட நாம் நிச்சயமாய் யுத்தம் பண்ண வேண்டும். This is not a physical fight. இது ஒரு சரீர பிரகாரமான யுத்தம் அல்ல, it's a spiritual fight. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். And there are rules for this fight. இந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. God has provided those rules so that we humans can fight and win. இந்த யுத்தத்தில் நாம் இந்த யுத்தத்தை செய்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக மனுஷர்களாகிய நமக்கு தேவன் சில விதிமுறைகளை தந்தருளி இருக்கிறார். Before that serpent, before that devil, before that great red dragon, we are all weak people. அந்த சர்ப்பத்திற்கு முன்பாக, அந்த பிசாசிற்கு முன்பாக, அந்த மிகப்பெரிய சிவப்பான வலு சர்ப்பத்திற்கு முன்பாக நாம் யாவரும் பலவீனமான ஜனங்கள். But we must realize that we are not alone. ஆனால் நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தனியாய் இல்லை. God has come to fight with us on our behalf. நம்முடைய பட்சத்தில் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்காக தேவன் நம்மோடு கூட வந்திருக்கிறார். And he's provided certain methods by which we can fight and win although we are weak. நாம் பலவீனமான ஜனங்களா இருந்தாலும் கூட நாம் எப்படி யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். So there is no point in saying I'm afraid to fight and avoiding the fight. You can't avoid. Even if you avoid, he will chase you. The dragon will chase you to fight you. எனக்கு யுத்தம் பண்ண பயமா இருக்கிறது, நான் இந்த யுத்தத்தை எப்படியாவது தவிர்க்க விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறினாலும் சாத்தானானவன் உங்களை விட போகிறதில்லை. அவன் உங்களோடு கூட யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறான். உங்களோடு கூட யுத்தம் பண்ணுவதே அவனுடைய விருப்பமா இருக்கிறது, உங்களை விடத்தள்ள வேண்டும் என்பதற்காக. You have to be afraid of fighting only if you fight with your own strength. நீங்கள் உங்கள் சொந்த பலத்தை கொண்டு யுத்தம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் தான் நீங்கள் பயமடைய வேண்டும். But we don't have to be afraid when we are fighting in God's strength. ஆனால் நாமோ பயமடைய தேவையில்லை, ஏனென்றால் நாம் தேவன் பட்சமாய் இருந்து போரிட போகிறோம். I would like to demonstrate this by an incident that took place many years ago. இந்த காரியத்திற்கு விளக்கமாக அநேக வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன். When I was in my first year in the ministry in training, என்னுடைய ஊழிய நாட்களில் நான் முதலாவது வருஷத்தில் பயிற்சியில் இருந்தபோது we had brothers who were above us, who were in charge. எங்களுக்கு மேலாக பொறுப்பாய் இருந்ததான சகோதரர்கள் இருந்தார்கள். They were 1 year senior to us. அவர்கள் எங்களை காட்டிலும் ஒரு வருஷம் மூத்தவர்கள். So amongst them was one little brother who was very short and very thin. அவர்களில் ஒரு சகோதரன் இருந்தார், அவர் மிகவும் குள்ளமாக இருந்தார், மிகவும் மெலிந்தவராய் இருந்தார். So he would try to order us about and try to order us by saying, come here, what are you doing there, and question us this way and that way. So because he was short and thin, we wouldn't respect him too much. We would despise him and say, ask properly, then only we'll come. அவர் எங்களுக்கு சில கட்டளைகள் இடுவது வழக்கமாய் இருந்தது. இங்கே வா, அங்கே போய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன பார்க்கிறாய் என்று இப்படி பல வகையான கேள்விகளை எங்களோடு கேட்கிறவராய் இருந்தார். அவர் எங்களை பார்த்து கட்டளையிட்டுக் கொண்டே இருந்தார். அவர் மிகவும் குள்ளமாயும் மிகவும் மெலிந்தவராயும் இருந்தபடியினால் நாங்கள் அவ்வளவாக அவருக்கு ஒன்று மரியாதை கொடுப்பதில்லை. அவர் சொல்லுகிறதான காரியங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு தயவாய் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் ஒழுங்கா சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் அவர்களிடத்தில் கூறுவோம். So we won't listen to you, so come here, we won't come.
நாங்கள் அவருக்கு செவி கொடுக்க மாட்டோம், இங்கே வா என்று கூறினால் நாங்கள் போகவே மாட்டோம். He'll try to say, go there immediately and do the work and try to scold us, we won't bother. உடனே அங்கே போ என்று சொல்லி அவர் எங்களை திட்ட ஆரம்பித்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே மாட்டோம். Oh, one day something happened. ஆனால் ஒரு நாள் ஒரு காரியம் சம்பவித்தது. Many of us brothers were sitting in the meeting. எங்களில் அநேக சகோதரர்கள் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். He stood outside the hall. அவர் அந்த ஹாலின் வெளியே நின்று கொண்டிருந்தார். And he looked at some of the brothers. அங்க இருக்கிற சில சகோதரர்களை அவர் கவனித்தார். And he started calling them like this. அவர் தம்முடைய விரலினால் இப்படி சுட்டி அழைக்க ஆரம்பித்தார். This is not respect, isn't it? இது ஒரு மரியாதைக்குரியதான விஷயமே அல்ல. But he didn't bother. He knew that nobody respects him, but now he is looking into the meeting hall and doing like this, looking at some brothers and calling like this. அவர் அப்படி செய்வது நிமித்தமாக ஒருவரும் அவருக்கு மரியாதை கொடுக்க போவதில்லை என்று அவர் அறிந்திருந்தார். இருந்தாலும் கூட அவர் தம்முடைய விரலை வைத்து ஹாலில் உட்கார்ந்திருக்கிறதான சகோதரர்களை இப்படி அழைத்தார். But the beauty of this is when he did like this, every brother to whom he did like this and called got up and went. ஆனால் அந்த காரியத்துடைய அழகு என்னவென்றால் அவர் தம்முடைய விரலை வைத்து இப்படி எந்த சகோதரரை எல்லாம் அழைத்தாரோ அந்த எல்லா சகோதரர்களும் எழுந்து சென்று விட்டார்கள். Not even one person sat down and said, call me properly, I won't come. ஒரு சகோதரனாவது உட்கார்ந்து கொண்டு எங்களை ஒழுங்காக கூப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை. ஒழுங்காக கூப்பிட்டதால் தான் நாங்கள் வருவோம், இல்லைவிட்டால் வரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. Immediately he did this, they all got up and went. அவர் இப்படி தம்முடைய விரலினால் அழைத்த போது எல்லாரும் எழுந்து சென்று விட்டார்கள். What was the secret? இதனுடைய ரகசியம் என்ன? In his hand there was a piece of paper. அவருடைய கரத்தில் ஒரு துண்டு தாள் இருந்தது. And in that paper there was a list of names. அந்த தாளில் சில பெயர்களின் பட்டியல் இருந்தது. And that list of names came from our superior who is in charge of all the trainees. அந்த பெயர்களின் பட்டியலானது எங்கள் எல்லாருக்கும் பொறுப்பாய் இருந்ததான மூத்த சகோதரத்திலிருந்து அது வந்திருந்தது. So when all the brothers saw the paper, they knew it is not this person calling, it is that bigger person calling. எனவே அவர் அந்த தாளை வைத்துக்கொண்டு இப்படி அழைத்தபடினால் அந்த சகோதரர்கள் எல்லாரும் இவர் இப்படி அழைக்கவில்லை, அந்த எங்களுக்கு மிகவும் மூத்தவராய் இருக்கிறதான அந்த சகோதரன் தான் அழைக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள். And this second year senior brother, he also knows, now if I do like this also they have to get up and come. அதோடு மாத்திரமல்ல, இந்த இரண்டாம் வருஷத்தில் இருந்தாலும் அந்த சகோதரனும் அறிந்திருந்தார், இப்பொழுது நான் இப்படி என்னுடைய விரலை வைத்து அழைத்தாலும் இவர்கள் வருவார்கள் என்று. வந்துதான் ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தார். So now they can't show disrespect. எனவே இப்பொழுது அவர்களுக்கு அவர் மரியாதை செலுத்தாமல் இருக்க முடியாது. So he kept the paper in his hand and he is now calling like this, all have to get up and go. No other way. எனவே அவர் அந்த பேப்பரை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு இப்படி தன்னுடைய விரலினால் அழைத்துக் கொண்டிருந்தார். எல்லாரும் எழுந்து போக வேண்டும். If they don't go, they will be questioned by the superior pastor. அவர்கள் போகாவிட்டால் பாஸ்டரினால் அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். Then when I saw that, I learned a lesson. அதை நான் கண்டபோது நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். The devil is more powerful than us. பிசாசானவன் நம்மை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தவன். When we try to go in our name and do this, he won't listen. அவன் நாம் நம்முடைய பேரில் சென்று இப்படி எல்லாம் அழைத்தால் அவன் செவி கொடுக்க மாட்டான். But when we go in Jesus name, he has to listen. ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தில் செல்வோம் என்றால் அவன் கண்டிப்பாக செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். This fight is going on. இந்த யுத்தமானது போய்க் கொண்டிருக்கிறது. He wants to put that sin into our souls. நம்முடைய ஆத்மாவில் அந்த பாவத்தை எப்படியாவது வைக்க வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். But we have a savior. ஆனால் நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். He is Jesus. அவர்தான் இயேசு. And outside of Jesus there is no other savior. இயேசுவுக்கு புறம்பே ஒரு இரட்சகரும் இல்லை. And with Jesus on our side, we do not have to be afraid. இயேசு நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நாம் பயமடைய தேவையில்லை. And when we fight against those evil powers in the name of Jesus, they have to listen. அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நாம் இயேசுவின் நாமத்தில் யுத்தம் பண்ணுவோம் என்றால் அவைகள் நமக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். Today the devil is having the whole world in his control. இந்த பிசாசானவன் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். He is deceiving thousands of people. அவன் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். Now if you look at this chapter, இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் he is there are three groups of people whom he is deceiving. He is trying to deceive or bring under control. தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மூன்று கூட்டத்தாராகிய ஜனங்களை அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். The first group we see in chapter 9. முதலாவது கூட்டத்தாரை நாம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். Revelation chapter 12 verse 9. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும். So here we read of Satan, who's the devil, who is deceiving the whole world. முழு உலகத்தை மோசம் போக்குகிறதான பிசாசை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். So the first thing we see is the whole world is in his control. நாம் பார்க்கிறதான முதலாவது காரியம் என்னவென்றால் முழு உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. He has succeeded in this. அவன் இந்த காரியத்தில் வெற்றி அடைந்திருக்கிறான். The whole world is in his control. முழு உலகமும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. That's why he is not in the world. He is not on the earth. He is in the heaven.
heavenly places. His concern is somewhere else because the whole world is already in his control. எனவேதான் அவன் இந்த உலகத்திலோ பூமியிலோ காணப்படுகிறதில்லை, அதற்கு பதிலாக அவன் உன்னதங்களில் காணப்படுகிறான். ஏனென்றால் அவனுடைய லக்கானது இந்த பூமியில் உள்ளவர்கள் மேல் அல்ல. His concern is somewhere else. அவனுடைய லக்கு வேறு எங்கோ இருக்கிறது. So the whole world, the rich people, the poor people, the rulers of the world, the intelligent people of the world, the educated people of the world, crores and crores and crores of them are all in his control. இந்த உலகத்தில் இருக்கிறதான அத்தனை ஜனங்களும், ஐஸ்வர்யவான்களும், மிகவும் பணக்காரராய் இருக்கிறதான ஜனங்களும், மிகவும் படித்தவர்களாய் இருக்கிறதான ஜனங்களும், அறிவாளிகளாய் இருக்கிறதான ஜனங்களும், மற்றும் உலகத்தில் பல்வேறு உயர்மட்ட பதவிகள் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறார்கள். He has blinded their minds away from God. தேவனை விட்டு அவன் அவர்கள் மனதை குருடாக்கி இருக்கிறான். Do anything. He is telling them, you do anything. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அவர்களிடத்தில் அவன் சொல்லுகிறான். He is called the God of this world. அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். This red dragon who is standing before the woman has another name, namely God of this world. அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அந்த ஸ்திரீக்கு முன்பாக பெரிய வலுசர்ப்பமாய் இருந்தாலும் இந்த மற்ற பெயராகிய பிரபஞ்சத்தின் அதிபதி என்று தேவன் என்று அழைக்கப்படுகிறான். So he has the whole world in his control. முழு உலகத்தையும் அவருடைய ஆளுகையின் கீழ் அவன் வைத்திருக்கிறான். He has blinded all their minds and he is saying, you do anything, only don't follow God. அவர்கள் யாவருடைய மனதையும் அவன் குருடாக்கி மறைத்திருக்கிறான். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் தேவனை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். So today people are going after money, they're going after property, they're going after other human beings, they're going after fashions, they're going after the latest of everything, they're going after studies, they're going after popularity, they're going after power, but they don't go after God. எனவே இந்த ஜனங்களானவர்கள் பணத்திற்கு பின்பாய் போகிறார்கள், புகழிற்கு பின்பாய் போகிறார்கள், எப்படியாவது பிரசித்தி பெற்ற ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதற்காய் போகிறார்கள். ஜனங்களுக்கு பின்பாய் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்திற்கு பின்பாய் சென்று கொண்டிருக்கிறார்கள், பிரபலத்திற்கு பின்பாய் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தேவனுக்கு பின்பாய் போகிறதில்லை. So they are all safe in his control. எனவே இவர்கள் யாவரும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பத்திரமாய் இருக்கிறார்கள். So that's why we the children of God have to be careful when we live in this world. எனவே தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனங்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். When we go to school, when we go to college, when we go to work, when we go to our unsaved relatives' houses, we must realize they are a group of deceived people. நாம் பள்ளிக்கு சென்றாலும், கல்லூரிக்கு சென்றாலும், வேலைக்கு சென்றாலும், இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதான நம்முடைய உறவினர்களிடத்தில் நாம் சென்றாலும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே ஒரு கூட்டமாகிய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்தில் காணப்படுகிறார்கள். So we should not be very careful about the counsel we receive from them, about the pressures we receive from them. எனவே நாம் அவர்கள் நமக்கு தருகிறதான ஆலோசனைகளை பற்றி மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு தருகிறதான மற்ற காரியங்களை பற்றி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The pressures that they'll force us to do certain things, we have to be careful about that. சில காரியங்களை பற்றி நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கடியை தருவார்கள். அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because we should realize that we might, if we are not careful, we might enter into that deception as well. ஏனென்றால் நாம் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போம் என்றால் ஒருவேளை நாமும் கூட அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறதான அந்த வஞ்சகத்திற்குள் சென்று விடுவோம். That's the first group of people. இது முதலாம் கூட்டத்தாரை சேர்ந்த ஜனங்கள். There's another group of people under his control. மற்றொரு கூட்டத்தாரை சேர்ந்த ஜனங்கள் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறார்கள். In the same Revelation chapter 12, read verse 4. அதே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. He took 1/3 of the stars of heaven and cast them to the ground. வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து கீழே விழத்தள்ளிற்று. There is a second group in his control. இங்கே இன்னொரு இரண்டாம் கூட்டத்தை சேர்ந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். Who are these? இவர்கள் யார்? These are people or groups or churches that once upon a time shone as stars in the heavens. இவர்கள் ஜனங்கள் கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். இவர்கள் சபைகளாய் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நட்சத்திரங்களைப் போல உன்னதங்களிலே பிரகாசித்த ஜனங்கள். These stars falling on the earth cannot be literal. இந்த நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகிறதான காரியமானது எழுத்திற்கு உரியது அல்ல. வானத்திலிருந்து பூமிக்கு விழுகிறது. வானத்திலிருந்து பூமிக்கு விழுகிறதான அந்த காரியம் it cannot be literal. இது எழுத்திற்கு உரியது அல்ல. Because if one star comes near the earth, the whole earth will be burnt up. Then how can many stars fall to the earth? ஏனென்றால் ஒரு நட்சத்திரமாவது பூமிக்கு வெகு அருகில் வரும் என்றால் அந்த முழு பூமியுமே எரிந்து சாம்பலாகிவிடும். அப்படியாக இருக்கும்போது இத்தனை நட்சத்திரங்கள் எப்படி பூமியின் மேல் வந்து விழ முடியும்? So it is spiritual. எனவே இது ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறது. What does it show?
இது எதை காண்பிக்கிறது? Many people who formerly shone as stars in the heaven have been deceived by the serpent's tail and have been cast to the ground. ஒரு காலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்ததான அநேக ஜனங்கள் இந்த வலுசர்ப்பத்தின் வாளினால் வஞ்சிக்கப்பட்டு அவருடைய வாளினால் இவர்கள் பூமியில் விழத்தள்ளப்படுகிறார்கள். I'll ask you a question you may not have thought about. ஒருவேளை நீங்கள் யோசிக்க கூடாததான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். We read of 7 churches in the book of Revelation. வெளிப்படுத்தின புத்தகத்தில் நாம் 7 சபைகளை பற்றி வாசிக்கிறோம். Church of Ephesus, எபேசு சபை, Church of Pergamos, பெர்கமு சபை, Church of Smyrna, சிமிர்னா சபை, Church of Philadelphia, பிலடெல்பியா சபை, Church of Sardis, சர்தை சபை, Church of Thyatira, தியத்தீரா சபை, Church of Laodicea. லவோதிகியா சபை. All these churches, where are they today? இந்த எல்லா சபைகளும் இன்று எங்கே காணப்படுகிறது? They were shining like stars in the sky. இவைகள் வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்ததான சபைகள். First 1 or 2 centuries there were people there, saints there. முதல் 2 நூற்றாண்டுகளில் அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள். Today if you go there, இன்று நீங்கள் அங்கே செல்வீர்கள் என்றால் there's no church there. அங்கே சபை இல்லை. Even the buildings of church building that once upon a time was there is broken down. ஒரு காலத்தில் இருந்ததான அந்த சபையின் கட்டடங்களானது இன்றைய நாட்களில் அது இடிந்து போய் இருக்கிறது. What happened? என்ன சம்பவித்தது? After centuries of waiting, the serpent patiently and subtly, after many generations, has drawn those churches to the ground. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சர்ப்பமானது மிகவும் பொறுமையாக காத்திருந்து இந்த எல்லா சபைகளையும் தன்னுடைய வாளினால் கீழே விழ தள்ளிவிட்டது. Many famous preachers and miracle workers, he slowly and subtly pulling to the ground. அநேக பிரசித்தி பெற்றதான பிரசங்கிமார்களும் அற்புதங்களை செய்கிறதான அநேக தேவ ஜனங்களையும் இவன் பொறுமையாக காத்திருந்து அவர்களை விட வைத்து விட்டான். God willing, we will see more of this in detail tomorrow. தேவனுக்கு சித்தமானால் இதை பற்றி இன்னும் அதிகமாக விளக்கமாக நாம் நாளைக்கு காண்போம். Today we will close our eyes. இன்று நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். The devil is waiting whom he can devour. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று காத்துக் கொண்டிருக்கிறான். And we should not fall prey to his device, to his subtlety. நாம் அவனுடைய வஞ்சகத்திற்கு இரையாகி போய்விடக் கூடாது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, is there a black spot in your soul? உங்கள் ஆத்துமாவில் கருப்பான கரை இருக்கிறதா? Even if you are saved, he will try to put that spot back there. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கூட அந்த கருப்பான கரையை உங்கள் மேல் வைக்கும்படியாய் அவன் முயற்சிப்பான். We may be Pentecostals, but he will try to put that spot there. ஒருவேளை நீங்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்களா இருக்கலாம், ஆனால் உங்கள் மீதும் அந்த கருப்பான கரையை வைக்கும்படியாய் அவன் முயற்சிப்பான். He is not going to let you go just because you are a Pentecostal. நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரரா இருக்கிறபடியால் உங்களை அப்படியே போக விடும்படியாய் அவன் உங்களை விட போகிறதில்லை. The serpent is after that woman. சர்ப்பமானது அந்த ஸ்திரீக்கு முன்பாய் நிற்கிறது. So today if that sin is fighting against us, எனவே இன்று அந்த பாவமானது நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கும் என்றால், have you been murmuring against God? நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Murmuring is a black spot. முறுமுறுப்பு ஒரு கருப்பான கரை. Have you been afraid of the devil? நீங்கள் பிசாசை கண்டு பயப்படுகிறீர்களா? That fear is a black spot. அந்த பயமானது ஒரு கருப்பான கரை. When God gave you a promise, instead of believing it, have you been being troubled by unbelief? தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதை விசுவாசிப்பதற்கு பதிலாக நீங்கள் அதை சந்தேகப்பட்டு அவிசுவாசப்படுகிறீர்களா? Unbelief is a black spot. அந்த அவிசுவாசம் ஒரு கருப்பான கரை. Are you given to the habit of drinking? நீங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாய் இருக்கிறீர்களா? Drinking is a black spot in the soul. அந்த குடிப்பழக்கமானது உங்கள் ஆத்மாவில் ஒரு கருப்பான கரை. Are you a habit of eating any other intoxicating substances? போதை வஸ்துகளை உபயோகப்படுத்துகிறதான ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? That's a black spot. அது ஒரு கருப்பான கரை. Have you been stealing or lying? நீங்கள் ஒருவேளை திருடிக் கொண்டும் பொய் சொல்லிக் கொண்டும் இருக்கிறீர்களா? Those are black spots. அவைகள் கருப்பான கரைகள். Are you given to a life of adultery? நீங்கள் விபச்சார வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? That is a black spot. அது கருப்பான கரை. Are you watching obscene things? நீங்கள் ஆபாசமான காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறீர்களா? That's a black spot on the soul. அது ஆத்மாவில் காணப்படுகிறதான கருப்பான கரை. Are you fighting? நீங்கள் சண்டை போடுகிறவரா? Do you use bad languages? நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறவரா? Those are black spots. அவைகள் கருப்பான கரைகள். With our eyes closed, நம்முடைய கண்கள் மூடின பிரகாரம் to remove that black spot, அந்த கருப்பான கரையை அகற்றுவதற்காக only one way. ஒரே ஒரு வழி. That's the blood of Jesus. அதுதான் இயேசுவின் Now we இரத்தம். are going to call out to that Jesus to save us. இப்பொழுது நாம் நம்மை ரட்சிக்கும்படியாக அந்த இயேசுவை பார்த்து அழைக்க போகிறோம். His blood is in our midst. அவருடைய இரத்தம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. It's a speaking blood. அது
பேசுகிறதான இரத்தம். It's a blood that speaks for mercy and forgiveness. அந்த இரத்தமானது மன்னிப்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் பேசுகிற இரத்தம். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, if that Jesus did not come down to die for you, அந்த இயேசுவானவர் உங்களுக்காக இறங்கி வந்து மரிக்காமல் இருப்பார் என்றால், your spot would have remained a spot and you would have gone to hell. உங்கள் கரை அப்படியே கரையாக தான் இருந்திருக்கும், நீங்கள் நரகத்திற்கு தான் போயிருந்திருப்பீர்கள். But today there is a way of escape. ஆனால் இன்றோ நீங்கள் தப்பித்து போவதற்கு வழி வந்திருக்கிறது. There is only one way of escape. நீங்கள் தப்பித்து போவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே. Through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். If you are standing outside listening to this word of God, இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒருவேளை வெளியே நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், we request you to come in and taste the blood of Jesus. நீங்கள் உள்ளே வந்து இயேசுவின் இரத்தத்தை ருசிக்கும்படியாய் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். Taste the power in the blood of Jesus on your soul. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்கள் ஆத்மாவின் மேல் இருக்கிறதான வல்லமையை வந்து ருசி பாருங்கள். Today you can go out as a clean person. இன்று நீங்கள் வெளியே போகும்போது ஒரு சுத்தமான நபராய் திரும்பி போகலாம். It won't take many hours. அது அப்படி செய்யப்படுவதற்கு अनेक மணி நேரங்கள் ஆகாது. Just a few moments. சில நிமிஷங்கள் மாத்திரமே. Come to Jesus. இயேசுவினிடத்தில் வாருங்கள். Apply his blood upon your soul. அவருடைய இரத்தத்தை உங்கள் ஆத்மாவின் மேல் நீங்கள் பூச வேண்டும். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, we may be new to this place. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்திற்கு மிகவும் புதியவராய் We வந்திருக்கலாம். may be Christians from other denominations. ஒருவேளை மற்ற சபைகளை சேர்ந்ததான கிறிஸ்தவர்களாய் நீங்கள் We இருக்கலாம். may be believers or servants of God. இல்லாவிட்டால் நீங்கள் விசுவாசிகளாகவோ தேவ ஊழியராகவோ இருக்கலாம். We all need the blood of Jesus. நாம் யாவருக்கும் அந்த இயேசுவின் இரத்தம் அவசியம். We all commit mistakes every day. நாம் யாவரும் ஒவ்வொரு நாளும் தவறு செய்கிறோம். We all need to be washed every day. நாம் யாவரும் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். One minute shall we all go to the cross where that blood is being shed for us. ஒரு நிமிடம் நாம் யாவரும் நமக்காக இரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதான அந்த சிலுவை நிலத்திற்கு செல்லுவோம். If possible, be on your knees. கூடுமானால் முழங்காலின் மேல் நில்லுங்கள். This being on our knees is not a punishment, it's a sign of our humility. முழங்காலின் மேல் நிற்பது ஒரு தண்டனை அல்ல, அது தாழ்மையின் ஒரு அறிகுறியாய் இருக்கிறது. Lord, I'm not worthy to be in this place. ஆண்டவரே, நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு எனக்கு தகுதியே இல்லை. I need your mercy, Lord. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும். I need your grace, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு This வேண்டும். dragon is fighting against me to stain my soul. இந்த வலு சர்ப்பமானது எனக்கு விரோதமாக போராடி என்னுடைய ஆத்மாவை கரைப்படுத்த பார்க்கிறது. Lord, I'm suffering from guilt and condemnation. ஆண்டவரே, நான் என்னை ஆக்கினை தீர்ப்பு நிமித்தமாக குற்றத்தின் நிமித்தமாக நான் வேதனைப்படுகிறேன். Lord, wash me with your blood. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவ Let வேண்டும். us humbly cry out before God. நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு கூட கதறுவோமாக. Let's ask forgiveness from Jesus for our sins. நம்முடைய பாவங்களுக்காக நாம் இயேசுவினிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. His blood is flowing from Calvary to forgive us. அவருடைய இரத்தமானது நம்மை மன்னிக்கும்படியாக கல்வாரியிலிருந்து பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கிறது. This is the only solution, there is no other solution. ஒரே ஒரு தீர்வு மாத்திரம் தான் இருக்கிறது, வேறு தீர்வு இல்லை. If the Son Jesus Christ shall set you free, ye shall be free indeed. குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். If he does not set you free, there is no other way of being free. அவரே உங்களை விடுதலையாக்காமல் இருப்பார் என்றால் உங்களை விடுதலையாக்குவதற்கு வேறு வழி இல்லை. Jesus, forgive me. இயேசுவே, என்னை மன்னியும். Jesus, wash me. இயேசுவே, என்னை கழுவி விடும். Jesus, cleanse me with your precious blood. இயேசுவே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் என்னை சுத்திகரிக்க Dear வேண்டும். brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, cry out to God. தேவனை பார்த்து கதறுங்கள். Don't hesitate to humble yourself before your creator God. உங்கள் சிருஷ்டிகராகிய தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். He is not only your creator, he is your redeemer, he is your savior. அவர் உங்களை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, அவரே உங்கள் இரட்சகர், அவரே உங்கள் மீட்பர். Cry out to God. தேவனை பார்த்து கதறுங்கள். Jesus, have mercy, Lord. Forgive my sins, O Lord. Jesus, கழுவும் ஆண்டவரே, உம்முடைய குற்றங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவும் ஐயா. Wash us, Jesus. Wash us, Jesus, O Lord. Thank you, Lord. Thank you. We have sinned against you. We have murmured against you. We have disbelieved you. Lord, we have feared, oh Lord. We have doubted you, Lord. We have spoken against you. We have blasphemed. Lord, forgive us and wash us from all our stains, oh Lord. Take away that black spot and cleanse us, oh God, from all our abominations and make us clean once again because of your blood, oh God. Have mercy, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus.
We praise you, we praise you, we praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. It's taken just a few moments. It was just a few moments. இன்னும் சில நிமிஷங்கள் மட்டும்தான். No, there were just few moments now. இப்பொழுது நமக்கு முன்பாக சில நிமிஷங்கள் தான் இருந்தது. We just prayed for a few moments. சில நிமிஷங்கள் தான் நாம் ஜெபித்தோம். Now the devil has lost claim over us. ஆனால் இப்பொழுது சாத்தான் அவன் நம்மேல் இருந்ததான உரிமையை இழந்து விட்டான். He who wanted our souls is now defeated. நம்முடைய ஆத்துமாவுக்காய் கேட்டுக்கொண்டிருந்தவன் தோற்கடிக்கப்பட்டான். They overcame him by the blood of the Lamb. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். There is victory through the blood of Jesus. இயேசுவுண்டு. There is power in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தில் நமக்கு வல்லமை உண்டு. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Praise you, Lord. Thank you, Lord. Tida mankarabania mankarabau shabania mankarabaniam today. Thank you, Lord. We praise you, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We praise you, Jesus. We praise you, we praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you. A war is going on now. இப்பொழுது ஒரு யுத்தம் போய் கொண்டிருக்கிறது. It's a war between you and the dragon. உங்களுக்கும் அந்த வலுசர்ப்பத்துக்கும் இடையே இருக்கிறதான யுத்தம். And this evening itself, by the blood of Jesus, we have taken the first victory. இந்த மாலை வேளையில் தானே இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். Jesus' blood has given us the victory. இயேசுவின் இரத்தம் தான் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது. Let us rejoice in that victory. நாம் அந்த ஜெயத்தில் களிக்கூறுவோமாக. Jesus, we praise you. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே பிரபுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டகத்தே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே பிரபுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டகத்தே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆண்டவரே ஹல்லேலூயா உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆண்டவரே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே Amen, amen. Hallelujah, 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 hallelujah. Amen. இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே இரத்தத்தாலே இரத்தத்தாலே
Tidak mana kancam. Amin. Hallelujah, hallelujah, hallelujah. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Yesu Raja namathukku jayam, jayam, epada. Jayam, jayam, epada. Jayam, jayam, hallelujah, jayam, jayam, epada. Yesu Raja namathukku 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 jayam, jayam, epada. ஹல்லேலூயா. நம்முடைய கூட்டத்தின் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்தினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணோம். அவர் நம்மோடு ஆரம்பத்தில் மட்டும் பேசிக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் உதவிச்சும்படியா ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாய் தேவனுக்கா ஸ்தோத்திரம் பண்ணோம். குமாரனாய கிறிஸ்துவுக்கா ஸ்தோத்திரம் பண்ணோம். பரிசுத்தாவினுக்கா ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ள எங்கள் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்துக்காக இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசியில் இந்த தேனியையும் இதை சுற்றியுள்ள பட்டணங்களையும் சந்திக்கும்படி இப்படி ஒரு கூட்டத்தை நீர் ஏற்படுத்தி தந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் குறித்தது ஒவ்வொரு நாளும் ஜெபித்த ஜெபங்கள் ஆயத்த வேலைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்து இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு உம்முடைய ஜனத்தை கொண்டு வந்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு வந்து நீர் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தாவே, இந்த வேதபாடத்தின் தலைப்பின்படியே இந்த பொல்லாத வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகளின் சேனைகளை குறித்த விஷயத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லப்பட்டதான இந்த வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கர்த்தாவே, சபையானது யார் என்றும், சபையில் ஆண் பிள்ளை யார் என்றும், அந்த ஸ்திரீ யார் என்றும், அவள் அணிந்திருக்கிற சூரியன் யார் என்றும், நிற்கிற சந்திரன் யார் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகர் இந்த வேத வாக்கியங்களை தவறான விதத்தில் வியாக்கியானம் பண்ணி தங்களையும் குழப்பி ஜனங்களையும் குழப்பி ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் சபைக்கும் விரோதமாக கொண்டு செல்ல கொண்டிருந்தான். இந்த காலகட்டத்தில் உண்மையான வெளிப்படுத்தலோடு கூட சத்திய வசனங்களை எங்களை போதித்தபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கோ மனுஷன் தங்களை பல விதங்களிலே கரைப்படுத்தி கொண்டு அந்த வலு சர்வமாகிய அந்த சிவப்பு சர்வமாகிய அந்த சாத்தானுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவரீர் எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரைப்பட்டிருக்கிற எல்லாரையும் அவன் விழுங்கி கொண்டிருந்தானே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கரைகளோடு வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஜீவனுள்ள தேவனுடைய இயேசு ஆகிய ரத்தம் இன்றைக்கு அறிக்கை செய்த எல்லாருடைய பாவங்களையும் கழுவி இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரைதிரை இல்லாத மாசற்ற சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாசற்ற ரத்தத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் நீ சந்தித்து இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நலமானவைகளை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியாகிய ரத்தத்தை கர்த்தாவே இன்றைக்கு அனுபவித்திருக்கிறோம். புதிதாய் அனுபவித்தவர்கள், ஏற்கனவே அனுபவித்தும் இன்றைக்கு புதிய அனுபவத்தை பெற்றவர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ கரைகள், கொலைபாதக கரைகள், உபச்சார கரைகள், திருட்டு கரைகள், இன்னும் பல விதமான மோசமான கரைகள் யார் யாருடைய சரீரத்தில், யார் யாருடைய ஜீவியத்தில், யார் யாருடைய இருதயத்தில், யார் யாருடைய மனதில் இருந்ததோ
உண்மையா உம்முடைய பிள்ளைகளுடைய அந்த கரைகளை நீக்கி இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலும் கிறிஸ்துவின் ஆவியினாலும் சுத்தி கிறிஸ்துவின் ஏற்படுத்தி இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து விட சமூகம் தாரும் உடைய பிள்ளைகளோட பிரயாணத்தில் கூட இருந்து நாளை வாரம் இன்னும் கர்த்தாவின் நண்பர்களையும் உறவினர்களையும் கொண்டு வரும்படியாய் செய்யும் ஆண்டவரே. நாளை கூட்டத்தில் இன்னும் மகிமையாய் மேன்மையாய் வல்லமையாய் உம்முடைய வாக்குகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புகிறது இல்லையே, அது தொடர்ந்து கிரியை செய்யட்டும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒவ்வொருடைய செவிகளிலே அது தொழித்து கொண்டே கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரிகளை நடப்பிக்கும்படி எங்களையும் இந்த ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாளுக்கென்று தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபத்தாயிட்டபடியால் சூத்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சூத்திரம். கர்த்தர் உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.